நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு தம்பூச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மல்லி சீரியலோட ஹீரோயினான மல்லியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சன் டிவியில் இப்போ புதுசாக வந்திருக்க சீரியல் தான் மல்லி. இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மண் வாசனையோட ரொம்பவே அற்புதமாக போயிட்டு இருக்கு. இதுல பாவாடை தாவணியோட கலக்கிட்டு வராங்க ஹீரோயின் மல்லி. குறிப்பா மல்லி அண்ட் வெண்பா இவங்களுடைய அந்த ஒரு பாண்டிங் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இவங்களுடைய சீக்வன்ஸ் அதிகமாக காட்டுங்க அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. இப்பதான் இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் பட்டாலுமே வந்துட்டாங்க. அவங்களுக்காகவே இந்த ஹீரோயினோட பயோ கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியலோட ப்ரோமோவை பார்க்கும்போது யார் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படிதான் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும் போதுதான் அடடே அவங்க இந்த சீரியல்ல நடிச்சவங்களா அப்படின்ட்டு இப்பதாங்க எல்லாருக்குமே தோணுது. அந்த வகையில் இவங்களை இந்த சீரியலுக்கு முன்னாடி எந்த சீரியலை நீங்க பார்த்திருக்கீங்க, எந்த சீரியலோட நேம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம யாருடைய பயோகிராஃபியை தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மல்லியா நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்க இவங்களுடைய ரியல் நேம் நிகிதா ராஜேஷ். இவங்க ஒரு மலையாளிங்க. ஆனா தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவங்க தமிழே தெரியாம தான் வந்திருந்தாங்க. ஆனா இங்க பேய்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி தமிழ் ரொம்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பேய்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆமாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் இங்கு சன் டிவில அருந்ததி அப்படின்ற ஒரு பேய் சீரியல்ல தான் அறிமுகமானாங்க. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லார் கூடயும் நல்லா தான் பேசுவாங்க. குறிப்பா பேய்க்கே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இவங்க அப்பா ராஜேஷ், இவங்க அம்மா சித்ரா. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா சீரியல் டைரக்டரா இருக்காரு. இவங்களுடைய அம்மா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. இவங்களுடைய அப்பா மூலமா தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிப்பு மேல எந்த ஒரு விருப்பமும் இல்லாம தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவால தான் இவங்க 5 வயசுலயே சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில ஓமன திங்கள் பச்சு அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா குழந்தை நட்சத்திரமா மலையாள இண்டஸ்ட்ரியில அறிமுகமான இவங்க அதை தொடர்ந்து ரகசியம், தேவி மக்கத்மயம், ஜூனியர் சாணிக்கம், இது போல நிறைய சீரியல்ஸ் இவங்க பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. பிரேக் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா படிப்புக்காக பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு நடிப்பு மேல ஆர்வம் இல்லாததுனால 10th 11th 12th பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்காக பிரேக் எடுத்து ரொம்ப நல்லாவே படிச்சிருக்காங்க. இவங்களுடைய பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 91% எடுத்திருக்காங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் இவங்க ஸ்கூலிங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மரா தான் இவங்க ஸ்கூலிங் டேஸ்ல இருந்திருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணாங்க. ரொம்ப அமைதியான பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்ட்டு தான் நாட்டித்தனமான ஒரு ரோல்ஸ் தான் இவங்களுடைய சீரியல்லாம் இருக்கும். இவங்க படிப்பு முடிச்ச கையோடலாம் நடிக்கலாம் வரல. பிஎஸ்சி பிலிம் டெக்னாலஜியா படிச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லையாம். குறிப்பா இவங்களோட டிபார்ட்மெண்ட்ல இவங்க மட்டும் தான் பெண்மணியா இருந்திருக்காங்க. இவங்க டைரக்ஷன் எடுத்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு கேர்ள், நிறைய பாய்ஸ். அங்க எல்லாருக்கூடயும் நல்லா தான் பேசுவாங்களாம். ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாததுனால இவங்க அப்பப்ப சென்னைக்குலாம் வரும்போது யார் கூட எங்க வெளியே போக மாட்டாங்களாம். அப்படின்னு போனா டைரக்ஷன் ரிலேட்டடா மூவிஸ்லாம் பார்க்க போவாங்களாம். அந்த மூவிஸ் எப்படி எடுத்திருக்காங்க, பண்ணிருக்காங்க, அதுல என்னென்னலாம் எதனா சேஞ்சஸ் பண்ணணுமா, இது போலலாம் நிறைய அங்க இருந்து இன்ஸ்லாம் எடுப்பாங்களாம். அந்த மாதிரி இவங்க ஒரு ஃபியூச்சர் டைரக்டர்னே சொல்லலாம். டைரக்டர் ஆகிறதுக்கான ஆசை கூட இருக்கு. ஆனா நடிக்க ஆசை இல்லாம தான் இருக்காங்க. இவங்க நடிப்புக்காக எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் செய்யவே இல்லையாங்க. அதனால இவங்களுக்கு வர வாய்ப்புகள் எல்லாமே சரி வந்தா பண்ணலாம் இல்லனா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருந்திருக்காங்க. குறிப்பா மூவிஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லையாம். படத்தோடைய வாய்ப்பு வரலனா கூட இவங்க ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாதாங்க. இவங்க அவங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு மஞ்சுரிக்கும் காலம் அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா கம்பேக் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பேக் கொடுத்த சீரியல் இவங்களுக்கு ரொம்ப பேரும் புகழும் வாங்கி கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா ஜானிக்குட்டி அப்படின்ற ரோல் மூலமா இப்போ வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில ஜானிக்குட்டின்னு சொன்னா நிகிதா அவங்களுடைய நேம் தான் ஞாபகத்துக்கு வருமாம். அந்த அளவுக்கு எல்லாருமே செல்லமா இவங்களை ஜானிக்குட்டி தான் கூப்பிடுவாங்களாம். ஹீரோயினா தான் இந்த சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க கமிட்டட்லாம் இன்னும் ஆகலையாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில, அதாவது தமிழ் ஃபேன்ஸை காட்டிலும் மலையாள இண்டஸ்ட்ரியில நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். இவங்களுக்காக உயிரை கொடுக்குற அளவு கூட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க கண்ணீர்லாம் கூட விட்டுருக்காங்களாம். நிறைய ஃபேன் மூமெண்ட்ஸை இவங்க அவங்களுடைய லைஃப்ல பார்த்துருக்காங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம நடிப்புக்காக இவங்க இப்படி பண்றாங்களே, அவங்களுக்காக நம்ம எதனா பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே பெஸ்ட்
பெஸ்ட்டாக வளர டீச்சர்ஸ் தான் காரணம். அந்த டீச்சர்ஸ் ஸ்கூலில் யாரும் கிடையாது, வீட்டில் தான் எல்லாரும் இருக்காங்க. அதனால் வீட்லேயே அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவங்க கிட்ட இருக்க நிறைகள் குறைகள் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் தான் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்ட்டு இவங்க ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஆஷ் கேஜெட் ஃப்ரீ அவர்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகோட எந்த ஒரு மொபைல் ஃபோன்ஸும் எந்த ஒரு கம்ப்யூட்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் 7:30 to 8:30 இவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸும் சில்ட்ரன்ஸும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு ஒரு கேம்பெயின் கூட நடத்திருப்பாங்க. அதை கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாது. அது மூலியமாவும் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்க மலையாள இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஆல் ஓவரா ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அந்த ஒரு விஷயத்து மூலமா. ஹோம் இஸ் பெஸ்ட் ஸ்கூல், பேரண்ட்ஸ் பெஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கோட தான் இவங்க அதை எடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு ஃபகத் ஃபாசில் அவர்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அவருடைய படங்கள்லாம் ரொம்ப உயிராம். அவரை வச்சு படம் பண்ணணும்ன்ற ஆசை கூட இவங்களுக்கு இருக்காம். இது வரைக்கும் காலேஜ் கூட பங்க் பண்ணாம காலேஜ் ஃபுல்லா படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் கிடைச்ச வாய்ப்பு மூலமா தான் திரும்பவும் கம்பேக் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சீரியல் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் சன் டிவில ஒளிபரப்பான அருந்ததி. இந்த சீரியல்ல தான் இவங்க சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க, நல்லா ஃபேமஸும் ஆனாங்க. அப்பதான் இவங்க தமிழை கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து தான் ஜீ தமிழ்ல சூரிய வம்சம் அப்படின்ற சீரியல் மூலமா ஒரு நாட்டி கேர்லா வள வந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த சீரியலை பார்த்து அந்த சீரியல்ல சமந்தா அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஆஷிஷ் கூட தான் பண்ணியிருப்பாங்க. ஆஷிஷ் இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. ஆனா இந்த சீரியலை பார்த்தவங்க ஆஷிஷும் இவங்களும் ரியலாவே லவ் பண்றாங்க, கண்டிப்பா மேரேஜ் பண்ணிப்பாங்கலாம் சொன்னாங்க. ஆனா இப்போ அவரு முத்தழகு சீரியல்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. அதாவது விஜய் டிவில முத்தழகு சீரியல்ல நடிக்கிற பூமியே இவர் தாங்க. அவருடைய முதல் சீரியலும் இந்த சீரியல் தான், சூரிய வம்சம். இந்த சீரியல்ல பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களுடைய மருமகள் கேரக்டர் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஃபாரின்ல இருந்து வந்து இங்க எப்படி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க, இதுதான் கதைக்களமா இருக்கும். குடும்பத்தை ஒன்று சேர்க்கறது தான் ஒரு குறிக்கோளா எடுத்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு 24 வயசு தாங்க ஆகுது. சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. இவங்க 2000ல பிறந்திருக்காங்க. 2K கிட்ஸ் தான். பிப்ரவரி 7ஆம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க. திருவனந்தபுரத்துல பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க நடிக்க வந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவங்க அப்பா அம்மா 2 பேருமே வருவாங்களாம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுடைய அம்மா தான் கூடவே வந்துட்டு இருக்காங்களாம். என்னதான் அவங்க ஒர்க்ல இருந்தாலும் தன்னுடைய பொண்ணுக்காகவும் போகணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய பேஷனா ஒரு பாயிண்ட்ல இப்போ இந்த சீரியல் ஆக்டிங் வந்திருக்குங்க. ஆரம்பத்துல இவங்களுடைய சீரியலை பாக்குறவங்க இவங்க காவலன் படத்துல வந்து அசினுடைய ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாலும் இவங்க அவங்கள மாதிரியெல்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இவங்கள பார்த்தா யார் மாதிரி இருக்கு, இவங்கள மாதிரி தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க ஒரு ஆக்ட்ரஸா இப்போ வளம் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சீரியல் டைரக்டரா அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வரைக்கும் இப்போ வரைக்கும் கலக்கிட்டு வராங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க நடிச்ச சீரியல்ல உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்கும், மலையாளமா இருக்கலாம் தமிழா இருக்கலாம், எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுக்கனா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.